வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஹோம் மேக்கர். இன்றைக்கி பலாப்பழம் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 10 பலாச்சொலை, முதல் எடுத்த தேங்காய் பால், ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால், 1/4 லிட்டர் காய்ச்சின பால், 300 கிராம் கரைச்சி வைத்த வெல்லம், வறுத்து வைத்த தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை தேவையான அளவு, 5 ஏலக்காய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. முதல்ல பலாப்பழத்தை நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அரைச்ச பலாப்பழத்தை கிளறிக்குங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கணுன்னு காய்ச்சின பாலை இதில் ஊற்றிக்கோங்க. வடிகட்டின வெள்ளை கரைசலை இதில் ஊற்றிக்கோங்க. கொதி வந்தோடனே ரெண்டாவதாக எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் ஊற்றணும். கொதி வந்துருச்சு. எடுத்த பாலை இதில் ஊற்றுறேன். இப்போ வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்த உடனே இறக்கிடலாம். சுவையான பலாப்பழ பாயாசம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.